இந்த எபிசோட்குள்ள போகிறதுக்கு முன்னாடி முக்கியமான ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன். நம்ம வீடியோவை நிறைய பேர் பாக்குறீங்க, ஆனா சப்ஸ்கிரைப் பண்றதில்ல. ஒருவேளை உங்களுக்கு என் எக்ஸ்பிளனேஷன் பிடிச்சிருக்குன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இல்ல பிடிக்கல, நான் ஏதாவது மாத்திக்கணும், வேற மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணணும்னா தாராளமா கமெண்ட் பண்ணுங்க. நான் என்னோட ஃபிளாஸை சரி பண்ணிக்கிறேன். லவ்லி ரன்னரோட 7th எபிசோடுக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி இதுக்கு முன்னாடி என்ன ஆச்சுன்னு ரீகால் பண்ணிக்கலாம். 6th எபிசோட் கடைசியில ஹீரோயின் என்ன ஆனாலும் வீட்டை விட்டு வெளியில வரக்கூடாதுன்னு இருப்பாங்க. ஆனா ஹீரோயினுக்காக பார்க்ல வெயிட் பண்றேன்னு போயிருப்பாங்க. அப்பதான் 6th எபிசோட் ஸ்டார்டிங்ல ஹீரோயின் எஃப்எம் கேட்டிருப்பாங்க, ஜஸ்ட் ஒரு ஃபேன் கேர்லா. அப்போ ரேடியோல ஹீரோ, அவளை நான் மழை காலத்துல பார்த்தேன், ஒரு அழகான மஞ்ச கொடையை பிடிச்சிட்டு என்கிட்ட வந்தான்னு தன்னோட ஃபர்ஸ்ட் லவ்வை பத்தி சொல்லியிருப்பாங்க. அதெல்லாம் ஹீரோனுக்கு ஞாபகம் வந்து, அப்போ முதல்ல இருந்தே நான் தான் அவனோட ஃபர்ஸ்ட் லவ்வா அப்படிங்கிற உண்மை ஹீரோனுக்கு தெரிய வர கண்டிப்பா ஹீரோவை பார்த்தே ஆகணும்னு அங்கிருந்து போற வழியில ஒரு டாக்ஸி வந்திருக்கும். அந்த டாக்ஸி ஹீரோனை கடத்திட்டு போற மாதிரி போன எபிசோட் முடிஞ்சிருக்கும். இந்த எபிசோட் ஸ்டார்டிங்ல 19 வயசு ஹீரோயின் பஸ்ல போயிட்டு இருக்காங்க. ஆனா ஹீரோக்கு தான் ஹீரோயின் மேல ஒரு லவ் இருக்கே, அதனால அவரும் அதே பஸ்ல தான் இருக்காங்க. ஹீரோயின் பயங்கரமா தூங்கி வளைஞ்சிட்டு இருக்கா, இறங்க வேண்டிய ஸ்டாப்ல இறங்கல. சரி ஹீரோயின் எழுப்ப வேணான்னு ஹீரோவும் அப்படியே உட்காந்துக்க. இது எல்லாத்தையும் ஃப்ரெண்டு கிட்ட போன்ல ஹீரோ சொல்றாரு. ஆனா அவன் தான் முதல்ல 2 பேரும் பஸ்ல இருந்து இறங்குங்க, கடைசி ஸ்டாப் வரைக்கும் போவீங்களான்னு சொல்றான். சரி இதுக்கு மேல உட்காரக்கூடாது, எழுப்பிடலாம் அப்படின்னு தன்னோட பேக் எடுக்கும்போது உள்ளார இருந்த திங்ஸ் எல்லாம் கீழே விழுந்துருது. ரொம்ப மும்முரமா அதை எடுத்துட்டு இருக்க ஹீரோயினுக்கு லைட்டா முழிப்பு வந்து ஏதோ ஒரு ஸ்டாப்புக்கு வந்துட்டோன்னு டக்குன்னு இறங்கிடுறாங்க. பஸ்ஸும் மூவ் ஆக ஆரம்பிச்சிடுது. அதுக்கப்புறம் தான் ஹீரோ கவனிக்கிறாரு ஹீரோ இறங்கிட்டாங்கன்னு. சரி பஸ்ஸை நிப்பாட்டுவாங்களான்னு பார்த்தா டிரைவர் இங்கெல்லாம் நிப்பாட்ட முடியாது, அடுத்த ஸ்டாப்ல தான் நிப்பாட்டுவேன்னு சொல்லிடுறாரு. இறங்கின ஹீரோயினும் பஸ் ஸ்டாப்ல வெயிட் பண்ணிட்டு இருக்க சடனா அந்த இடத்துக்கு ஒரு டாக்ஸி வருது. அப்பாடா வீட்டுக்கு போயிடலான்னு டாக்ஸியோட பேக் டோர் ஓபன் பண்ணா உள்ளுக்குள்ளார கத்தியும் கயிறும் இருக்கு. அதை பார்த்துட்டு ஹீரோயின் கொஞ்சம் உஷாராயிட்டு, இல்ல அம்மா வந்து என்ன கூப்பிட்டுக்கிறேன்னு சொன்னாங்க, சோ டாக்ஸி வேணான்னு சொல்லிட. அந்த டாக்ஸி டிரைவர் வேற யாருமே இல்ல. ஹீரோயினுக்கு அப்பப்போ ஒரு பிளாஷ் வந்துட்டு போகும் இல்லையா, ஒருத்தன் கடத்துற மாதிரி, அவனே தான். அவன் கிட்ட இருந்து எவ்வளவு தூரம் தள்ளி போறோமோ அவ்வளவுதான் நமக்கு நல்லதுன்னு ஹீரோயினும் போக, ஆனா அவன் ஹீரோயினை கடத்திடுறான். ஸ்டாப்புக்கு வந்துடா, அந்த இடத்துல ஹீரோயினை காணோம். பயங்கர மழை வேற பேஞ்சிட்டு இருக்கு. ஹீரோயினை கடத்தினவ அதுக்கு பக்கத்திலேயே கொஞ்சம் தூரத்துல ஒரு பெரிய ஷெட் மாதிரி இருக்கு, அதுக்கு வெளியில காரை நிப்பாட்டிட்டு உள்ள போயிடுறான். ஹீரோயினுக்கு கார்ல வந்துட்டு இருக்கும் போதே மயக்கம் தெளிஞ்சிருக்கும், ஆனா அது வெளிக்காட்டி இருக்க மாட்டாங்க. இப்போ அந்த ரூம்குள்ள அவன் போன உடனே இதுதான் சான்ஸ்னு கீழே ஆல்ரெடி கத்தி பார்த்திருப்பாங்க இல்லையா, அது அங்கேதான் இருக்கும்னு எப்படியோ கஷ்டப்பட்டு கத்தி எடுத்து அவங்க கயிறையும் அறுத்துட்டு அங்கிருந்து தப்பிச்சு ஓட, உள்ள போய் துணியெல்லாம் மாத்திட்டு காருக்கு வந்து பார்த்தவன் ஹீரோயினை காணோன்னு எந்த பதட்டமும் இல்லாம அதுக்குள்ள ஓடிட்டியா அப்படின்னு கார் எடுத்துட்டே துரத்திட்டு வரான். ஹீரோயினும் அங்கிருந்து பயங்கர வேகமா ஓடி வர, ஹீரோயின் ஓடி வரதையும் பின்னாடியே ஒரு கார் துரத்திட்டு வரதையும் பஸ் ஸ்டாப்ல இருந்த ஹீரோ பார்த்துட்டு அவர் எதிர்த்தாப்புல ஓடி வராரு. ஹீரோவை பார்த்த சந்தோஷத்துல இதுக்கு மேல நமக்கு எந்த ஆபத்தும் வராதுன்னு ஹீரோயினும் கொஞ்சம் அமைதியாயிடுறாங்க, ஓடுறதையும் நிப்பாட்டிடுறாங்க. ஆனா அங்கேதான் ஒரு ட்விஸ்ட். ஏன்னா அந்த டிரைவர் காரை இன்னும் வேகமா ஓட்டிட்டு வந்து ஹீரோயினை பயங்கரமா இடிக்க, அந்த ஆக்சிடென்ட்ல தான் ஹீரோயின் அந்த தண்ணிக்குள்ள விழுந்திருப்பாங்க. இடிச்சவன் அப்படியே கார்ல போயிடுறான். ஹீரோ தண்ணிக்குள்ள குதிச்சு ஹீரோயினை காப்பாத்தி வெளியில போட்டிருப்பாங்க. தலையில எல்லாம் ஒரே ரத்தம். ஒரு வழியா ஹீரோயினை காப்பாத்தியாச்சுன்னு நினைச்சிட்டு இருக்க ஓரத்துல போன அந்த கில்லர் மறுபடியும் வந்து ஹீரோவையும் அடிக்க ட்ரை பண்றான். அந்த வழியில ரவுண்ட்ஸ் போயிட்டு இருந்த போலீஸ் அந்த கில்லரை பார்த்துட்டு அவனை பிடிச்சிட்டு போயிட, ஹாஸ்பிட்டல்ல ஹீரோயினை சேர்த்துன ஹீரோ வெளியில உட்காந்து பயங்கரமா அழுதுட்டு இருக்க. அந்த இடத்துக்கு ஹீரோயின் அம்மாவும் பாட்டியும் வந்துடுறாங்க. பிரசன்ட்ல ஹீரோயினை டாக்ஸி டிரைவர் கடத்திட்டு போயிருப்பான். பார்க்ல இருந்து வந்த ஹீரோ ஹீரோயினோட கொடை ரோட்ல இருக்கிறத பார்த்துட்டு நேரா ஹீரோயின் வீட்டுக்கு தான் போறாரு. அந்த இடத்துக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் அண்ணன் வந்திருப்பான் ஹாஸ்பிட்டல்ல இருந்து. ஹீரோயின் எங்கேன்னு கேட்க அவன் எங்கேயோ வெளில போயிருக்கா. ஆனா இன்னொரு அதிசயம் தெரியுமா, இந்த அன்னைக்கு நான் எங்கேயும் வெளியில போக மாட்டேன், முடிஞ்ச என் கை காலெல்லாம் கட்டி வச்சிரு, இந்த அன்னைக்கு ஒருவேளை என்ன காணோம்னா கண்டிப்பா அந்த பிரிட்ஜ் கிட்ட தான் இருப்பேன், எனக்கு ஒரு கனவு வந்தது அப்படி இப்படின்னு என்னென்னமோ சொல்லிட்டு இருக்கான். அப்பதான் ஹீரோயினுக்கு சில டாட்ஸ் கனெக்ட் ஆகுது. என்னன்னா ஹீரோயினுக்கு ஒரு கனவு வந்ததாதான் காம்படிஷன் போகாதன்னு ஹீரோ கிட்ட சொல்லியிருப்பாங்க. அதே மாதிரி ஹீரோக்கும் கை பிரச்சனையா இருக்கும், இப்பவும் கனவுன்னு சொல்லியிருக்காங்க. இது ஏன் உண்மையா இருக்க கூடாதுன்னு ஹீரோயின் அந்த பிரிட்ஜ்ல தான் இருப்பான்னு ஏதோ ஒரு நம்பிக்கையில ஹீரோ அங்க ஓடி போக, பாஸ்ட்ல நடந்த மாதிரி ஹீரோயினை கடத்தின அந்த கில்லர் அதே ஷெட்டுக்கு வெளியில காரை நிப்பாட்டிட்டு உள்ள போறான். அவன் ஒரு சைக்கோ கில்லர், அதுக்கான டூல்ஸ் ஏகப்பட்டது வச்சிருக்கான். அந்த சமயத்துல ஹீரோயின் கண் முழிச்சு அதே மாதிரி கத்தி எடுத்து கையை அறுத்துட்டு ஓடலான்னு இருக்கும் போதுதான் காரை வச்சுதான் துரத்திட்டு வந்தான். அப்போ சாவி எடுத்துட்டு போயிடணும்னு கொஞ்சம் உஷாரா டாக்ஸிக்குள்ள இருக்கிற கீயை எடுத்துட்டு ஹீரோயின் அங்க இருந்து தப்பிச்சு ஓடுறாங்க. அது மட்டும் இல்லாம பாஸ்ட்ல அந்த பிரிட்ஜ் வழியா ஓடினதுனாலதான் இடிச்சு தண்ணிக்குள்ள விழுந்து கால் போயிருக்கும். இந்த டைம் ரோட்டு வழியா ஓட வேணாம், கொஞ்சம் காட்டு வழியாவும் ஓடலான்னு ஓடுவாங்க. ஏன்னா ஹீரோனுக்கு கால் போனது அவன் இடிச்சு அந்த தண்ணிக்குள்ள விழுந்த ஆக்சிடென்ட்னாலதான். இது நடந்துட்டு இருக்க அதே சமயம் ஹீரோ போலீஸ் ஸ்டேஷன் போய் இந்த மாதிரி ஹீரோனை காணோம்லாம் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு இருக்க. அந்த பிரிட்ஜ் கிட்ட ஆல்ரெடி ஒரு கொலை நடந்திருக்கும் போல, அதனால யாரு காணாம போனாலும் அவங்களுக்கு என்னமோ மோசமா நடக்க போகுதுன்னு மக்கள் ஏன் எல்லாரும் இப்படி இருக்கீங்க, அப்படிலாம் ஒன்னும் ஆகாது, அந்த பொண்ணு ஏதோ கஃபேலியோ இல்ல எங்கேயாவது ஃப்ரெண்ட்ஸ் கூட தான் இருப்பா, போய் தேடி பாருன்னு ஹீரோ கிட்ட சொல்லிட்டு இன்னொரு போலீஸ் கிட்ட அன்னைக்கு பர்ஸ் வாங்குறதுக்கு ஒரு பொண்ணு இங்க வந்ததுல அந்த பொண்ணு செப்டம்பர் 1ஆம் தேதி, அதாவது இன்னைக்கு தனக்கு ஏதோ பிரச்சனை ஆயிடும்லாம் சொல்லுச்சு, நீ வேணா பாரு அந்த பொண்ணு சந்தோஷமா இப்ப வீட்டுல இருக்கும், அதெல்லாம் கெட்ட கனவா இருக்குங்கிற மாதிரிலாம் பேசிட்டு இருக்கா. இதை கேட்ட ஹீரோ அப்போ என்னமோ
என்னமோ தப்பா இருக்கு. ஹீரோயின் இந்த பிரிட்ஜ் கிட்ட தான் இருப்பான்னு போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து வெளியில ஓடி வர ஹீரோ இந்த பிரிட்ஜ் வழியா போக கூடாதுன்னு வேற வழியா வந்திருப்பாங்க இல்லையா, அதனால வேற வழியா ஓடி வராங்க. அந்த கில்லரும் டாக்ஸி இல்லைன்னா என்ன அப்படின்னு வேற ஒரு வண்டி மூலியமா ஹீரோனை துரத்திட்டு வர போலீஸ் ஹீரோ போன்னு சொல்லி இருந்தாலும் அந்த இடத்துக்கு ஹீரோ கூட போலீஸ் வந்திருக்காங்க. இப்போ போலீஸும் அங்க இருக்கிறத பார்த்துட்டு கில்லர் ஹீரோயினை எதுவும் பண்ணாம அங்கிருந்து போயிட இந்த இடத்துல ஹீரோயினோட விதி மாறி டைம் டிராவல் நடக்குது. பிரசன்ட்ல 19 வயசு ஹீரோயினா இருக்கிறவங்களுக்கு என்ன ஆச்சுன்னே தெரியல. ஹீரோவை பார்த்துட்டு நீ யாருன்னு கேட்டு அப்படியே மயங்கிட. கட் பண்ணா ஹீரோயின் ஏதோ ராஜா காலத்துல இருக்கிற மாதிரி இருக்கு, அதுவும் வேலைக்காரியா. ராஜா பயங்கர கோவமா வேலைக்கார பொண்ணு கிட்ட பேசிட்டே சடனா கிஸ் பண்ண போறாரு. அதெல்லாம் பார்த்துட்டு ஹீரோயினுக்கு என்ன நடக்குதுன்னே புரியாம பயங்கரமா கத்திட. அப்புறம் தான் தெரியுது இது எல்லாமே ஒரு ஷூட்டிங். ஏன்னா ஹீரோயின் இப்ப இருக்கிறது 2023ல. போன் எடுத்து பார்த்தா 12 மணி ஜனவரி 1, 2023. வெற்றிகரமா ஹீரோட உயிரை காப்பாத்திட்டு ஹீரோயினோட காலையும் காப்பாத்திடுறாங்க. அப்பதான் 10 வருஷம் கழிச்சு நாம இந்த இடத்துல வந்து இந்த கிஃப்ட் எடுக்கணும்ட்டுலாம் ஹீரோ கிட்ட சொல்லிருப்பாங்களே, அந்த இடத்துக்கு ஓடி போய் பார்த்தா அப்படி ஒரு இடமே இப்ப இல்ல. என்ன பண்றதுன்னு தெரியாம அந்த பக்கம் முழிச்சிட்டு இருக்க ஹீரோ செம்ம லக்ஸரியான ஒரு கார்ல அந்த வழியா கிராஸ் ஆகி போறாங்க. ஆனா 2 பேரும் ஒருத்தர் பாத்துக்கல. ஹீரோயின் இன்னும் கீழே தான் இருக்காங்க. ஆனா ஹீரோ அவரோட ரூமுக்கு போயிடுறாரு. அவரோட பாத்ரூம்ல யாரோ குளிச்சிட்டு இருக்கிற மாதிரி இருக்கு. ஒருவேளை ஹீரோட கேர்ள் ஃப்ரெண்டா இருக்குமா அப்படின்னு ஒரு நிமிஷம் நம்மள பதற வச்சிடுறாங்க. ஆனா ஹீரோ உள்ள போனாதான் தெரியுது அது ஹீரோட ஃப்ரெண்ட். சடனா செக்யூரிட்டி அலாம் சவுண்ட்ஸ் கேக்குது. ஏன்னா ஹீரோட வீட்டு பாஸ்கோட போட்டு யாரோ கதவை ஓபன் பண்ண தப்பா பாஸ்வேர்டு போட்டு ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. கதவை திறந்து ஹீரோ வெளில வந்து பார்த்துட்டு போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்துறான்னு போலீஸ் கூப்பிட்டுட அந்த பொண்ணும் கீழே ஓடி போறா. இதுல கோஇன்சிடென்ஸ் என்னன்னா ஹீரோயின் போட்டிருக்கிற ஜாக்கெட்டும் அந்த பொண்ணு போட்டிருந்த ஜாக்கெட்டும் ஒண்ணு. அதனால அந்த பொண்ணு ஓடி போயிடுறா. ஆனா ஹீரோயின் தான் அந்த பொண்ணு நினைச்சிட்டு போலீஸ் ஸ்டேஷன் கூட்டு போயிடுறாங்க. இப்பவும் ஹீரோயினும் ஹீரோவும் ஒருத்தர் மீட் பண்ணிக்கல. இப்போ வரைக்கும் ஹீரோட வீடு அங்கேதான் இருக்குன்னு கூட ஹீரோயினுக்கு தெரியாது. அப்புறம் தான் போலீஸ் ஸ்டேஷன்ல எல்லாம் சொன்ன மேல் ஹீரோயினுக்கு புரிய வருது. இதுல நல்ல விஷயம் என்னன்னா அந்த பொண்ணு மேல எந்த கம்ப்ளைண்ட்டும் போட வேணாம்னு சொல்றதுக்கு ஹீரோ சைட்ல இருந்து ஒரு மேனேஜர் வந்து சொல்லிட்டு போகும்போது தான் ஹீரோயினை பார்த்துட்டு இந்த பொண்ணு எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கேன்னு அவசரமா ஹீரோ வீட்டுக்கு வந்து அந்த பொண்ணு வேற யாரும் இல்ல. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு ப்ரொடக்ஷன் கம்பெனில இருந்து ஒரு படத்தை நீ நடிக்கிறியான்னு கேட்டுட்டு போக கொடுத்துட்டு போனாங்க இல்லையா, அப்போ இந்த பொண்ணு தான் ஸ்கிரிப்ட் கொடுத்துட்டு போனா எனக்கு நல்லாவே ஞாபகம் இருக்கு அப்படிங்கிற மாதிரி அவன் சொல்றான். போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து ஹீரோயின் வீட்டுக்கு வந்துட தனக்கு கால் போனனாலதான் ஹீரோட சாங்ஸ் கேட்டு அவரோட வீடியோஸ் பார்த்துன்னு ஹீரோட பெரிய ஃபேன் ஆயிருப்பாங்க. ஆனா இப்போ ஹீரோனுக்கு கால் இருக்கு, அதனால அவங்களோட ஃபேன் இல்ல. ரூம்குள்ள போய் பார்த்தா ரூம் டோட்டலா வேற மாதிரி இருக்கு. ஹீரோ சம்பந்தப்பட்ட பேனர் அது இதுன்னு எல்லாமே இருக்கும். ஆனா இப்போ ஒண்ணுமே இல்ல. அப்போ வாட்சும் நம்ம கிட்ட இருக்காதுன்னு ஹீரோயின் புரிஞ்சுக்கிறாங்க. இருந்தா மட்டும் என்ன பிரயோஜனம், ஏன்னா இதுக்கப்புறம் மாத்துறதுக்கு என்கிட்ட எதுவுமே இல்லைன்னு தூங்கிட. அடுத்த நாள் காலையில ஃபர்ஸ்ட் எபிசோட்ல பாட்டி எப்படி மூஞ்சில லிப்ஸ்டிக் எல்லாம் போட்டிருந்தாங்களோ அதே மாதிரி போடுறாங்க. என்னதான் மாத்தினாலும் டைம் ஓடுறத நம்மளால நிப்பாட்ட முடியாதுன்னு பாட்டியை பயங்கரமா ஹக் பண்ணிக்க பாட்டி மறுபடியும் கொஞ்சம் மென்டலி இல்லா இருக்காங்க. வேலைக்கு டைம் ஆச்சுன்னு ஹீரோயின் கிளம்பும் போது என்ன நீ நடக்கிற அப்படிங்கிற மாதிரி அந்த பாட்டி கேக்குறாங்க. அவங்களுக்கு பெருசா மூல வளர்ச்சி இல்ல. ஆனா ஹீரோயினுக்கு ஒருவேளை பாட்டிக்கு எல்லாமே ஞாபகம் இருக்குங்கிற மாதிரி டவுட்டா இருக்கு. கான்சர்ட்டுக்கு போற அன்னைக்கு ஹீரோயினுக்கு ஒரு இன்டர்வியூ வந்திருக்கும். ஆனா அங்க வேலை கிடைச்சிருக்காது. இப்போ அதே கம்பெனிக்கு தான் போறாங்க. ஹீரோயின் கிட்ட ஒரு கார் கூட இருக்கு. செம்ம ஜாலியா கம்பெனில உட்காந்து வேலை செய்ய போகும்போது அந்த இடத்துக்கு ஒருத்தர் வந்தோன்னு பாஸ் கூப்பிடுறாங்கன்னு சொல்ல என்னன்னு போய் கேட்டா பாஸ் செம்ம கோவத்துல இருக்காங்க. உன்னாலதான் அந்த படத்தை ஹீரோ வேண்டான்னு சொல்லிட்டாருன்னு நினைக்கிறேன். போலீஸ் ஸ்டேஷனுக்கெல்லாம் போயிட்டு வந்திருக்கேன், இதுக்கு அவரோட வீட்டுக்கு போனேன்னுலாம் கேட்க ஹீரோயின் நடந்து எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்றாங்க. சரி ஓகே அப்படின்னு உனக்கு ஒரு சான்ஸ் தரேன், ஹீரோ கூட ஒன்னு மீட் பண்றதுக்கு நான் ஏற்பாடு பண்றேன், நடந்த எல்லாத்தையும் நீயே அவர்கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணுன்னு சொல்லிட. ஒரே கல்லுல 2 மாங்காங்கிற மாதிரி ஹீரோவை பார்த்த மாதிரியும் இருக்கும், இந்த படத்தை ஓகே பண்ண மாதிரியும் இருக்கும்னு ஹீரோனும் ஒத்துக்கிறாங்க. அந்த மீட்டிங்க்கு எல்லா ஏற்பாடும் பண்ணி அந்த இடத்துல ஹீரோயின் பாஸ்னு இன்னொருத்தனும் கூட இருக்கான். ஹீரோ கிட்ட எப்படி பேச போறோமோன்னு ஹீரோயின் பதட்டமா இருக்கா. உள்ள வந்த ஹீரோயினை பார்த்துட்டு யாருமா நீன்னு கேட்டுடுறாரு. இப்படி கேட்டனால ஹீரோயின் பயங்கரமா அழுகுறாங்க. ஆனா இது எல்லாமே ஹீரோனோட கற்பனை. அந்த இடத்துக்கு இன்னும் ஹீரோவே வரல. அப்பதான் ஹீரோனோட பெஸ்ட் ஃப்ரெண்டு கிட்ட இருந்து போன் வருது. போனை எடுத்து காதுல வச்சா காது கிளியற மாதிரி கத்துறா. நான் ஹாஸ்பிட்டல் போயிட்டு இருக்கேன், தண்ணி கூட உடஞ்சிருச்சு, சீக்கிரமா வான்னு சொல்றா. ஏன்னா இப்ப அவ பிரெக்னண்டா இருக்கா. சரி இதோ வந்துட்டேன்னு போன் பேசிட்டு அவசரமா அங்கிருந்து கிளம்பும் போது வெளியில பார்க்கிங்ல ஹீரோவும் வந்துடுறாரு. அவரு ஸ்டைலா அங்க இருக்கிற ஒரு இடத்துல கால் வச்சு ஷூலேஸ் கட்டிட்டு இருக்கும் போது அது ஹீரோனுக்கு தெரியாம ஒரு அவசரத்துல அவர் தட்டி விட்டுட முன்னாடி இருக்கிற தண்ணில அவர் விழுந்துடுறாரு. இப்பவும் 2 பேரும் ஒருத்தர் மீட் பண்ணிக்கல. மேனேஜர் தான் வந்து அவர் விழுந்துட்டாரு பாரு அப்படின்னு சொல்ல யாரோ ஒருத்தர்னு நினைச்சிட்டு ஹீரோயின் விசிட்டிங் கார்டு கொடுத்துட்டு நான் அப்புறமேல் பேசுறேன்னு அவசரமா அங்கிருந்து ஓடிடுறா. ஹாஸ்பிட்டல் வந்து பார்த்தா இது ஃபர்ஸ்ட் குழந்தை இல்ல 2வது குழந்தையாமா. அதுவும் ஹஸ்பண்ட் யார் தெரியுமா, ஹீரோயினோட அண்ணா. பிரசவ வழியில ஃப்ரெண்டு துடிச்சிட்டு இருக்கும் போது முதல் குழந்தை ஆன்டி அப்படின்னு ஹீரோனை கட்டி பிடிச்சுக்க அம்மாவும் அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. இன்னொரு பக்கம் ஹீரோ மேனேஜர் கிட்ட காம்பன்சேஷனா அந்த பொண்ணு கிட்ட இருந்து காசு வாங்கினா என்னோட அண்டர்வேருக்கு கூட தான் வாங்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாரு. அதனால மேனேஜரும் பெல்ட் முதற்கொண்டு எல்லாத்தோட போட்டோவையும் எடுத்து அனுப்புறான். எல்லாமே காஸ்ட்லி ப்ராடக்ட், பயங்கர எக்கச்சக்கமா பில்லு வருது. ஹீரோயின் அதை பார்த்துட்டு ஷாக் ஆகி போன் பண்ண மேனேஜர் காருக்குள்ள போனை வச்சுட்டு
வச்சுட்டு போயிருப்பான். அதனால இப்ப போன் எடுக்கிறது ஹீரோ தான். ஆனா எடுக்கிறதுக்குள்ளேயே கட் ஆயிடுது. சரின்னு மெசேஜ் பண்ணலான்னு ஹீரோயினும் பயங்கரமா மெசேஜ் பண்ண அந்த மெசேஜ் எல்லாம் என்னமோ ஏமாத்தி காசு வாங்குறதுக்காக இவ்ளோ பில்ல போட்டு அனுப்பி இருக்கிற மாதிரி இருக்கு. ஹீரோவும் டென்ஷன் ஆயிட்டு என்ன இந்த பொண்ணு இப்படி எல்லாம் பேசுறானு எல்லா துணியும் போட்டோ எடுத்து அனுப்பலான்னு எடுத்துட்டு இருக்கும் போது மேனேஜர் வந்துடுறான். சரி எதுக்கு இதெல்லாம் பண்ணிட்டுன்னு ஹீரோ விட்டுடா. இன்னொரு பக்கம் ஹாஸ்பிட்டல்ல நல்லபடியா குழந்தையும் பிறந்துடுது. நீ அப்பா ஆயிட்டங்கிறத என்னால நம்பவே முடியல. உனக்கு ஆக்டர் ஆகணுங்கிறது தானே கனவு, எப்படி நீ அதை விட்டன்னு கேட்க, ஒன்னு விட்டாதான் இன்னொன்னு கிடைக்கும்னா நாம உன்னை விட்டுதான் ஆகணும், சந்தோஷத்துக்கு விலை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவை பத்தி பேச ஆரம்பிக்கிறான். ஏன்னா எல்லாருக்குமே ஹீரோவை பத்தி தெரியும், எந்த மாற்றமும் இல்ல. அவன்கிட்ட நான் ரொம்பவே ஹார்டா அன்னைக்கு நடந்துகிட்டேன், பனிஷ்மெண்டே கொடுத்துருக்க கூடாது. சரி அவன்கிட்ட அதுக்கப்புறம் நீ பேசினியா, அவனுக்கு அப்ப இருந்தே உன் மேல கிரஷ் இருந்தது, நீ இப்ப பேசினா கண்டிப்பா நீங்க 2 பேரும் ஒன்னு சேர முடியும். எந்த இன்சிடென்ட்டுக்கு அப்புறம் யோசிச்சா அவங்க அம்மா ஆபரேஷன் நடந்த அன்னைக்கு இனிமேல் என்ன பார்க்க வராதுன்னு சொல்லிருப்பாங்க இல்லையா, அதுக்கப்புறம் ஹீரோ கூட பேசுறதே நிப்பாட்டிருப்பாங்க போல. கட் பண்ணா ஹீரோரோட வீட்டுக்கு வந்து ஹீரோயின் கூட எடுத்த போட்டோவை தான் எடுத்து பார்த்துட்டு இருக்காங்க. அப்படின்னா என்ன, ஹீரோக்கு இன்னும் ஹீரோயினா ஞாபகம் இருக்கு. இன்னொரு பக்கம் ஹீரோயின் வீட்டுக்கு போற வழியில ஹீரோவோட ஆட் ஒரு இடத்துல ஓடிட்டு இருக்கும். அதை பார்த்துட்டு ஹீரோ உயிரோட இருக்கிறத நினைச்சு ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. அடுத்த நாளும் விடியுது. வீட்டுக்கு ஹீரோயினுக்கு ஏதோ ஒரு லெட்டர் வந்திருக்கு. அதை எடுத்து பார்த்தா ஹீரோவை சுத்தி அவரோட வீட்டை சுத்தி 100 மீட்டர் கேப்ல தான் இருக்கணும், அவர் கிட்டையே போகக்கூடாதுன்னு ஒரு அக்ரிமெண்ட். அதை தூக்கிட்டு போலீஸ் ஸ்டேஷன் போய் எதுக்காக இந்த மாதிரி ஒரு அக்ரிமெண்ட்னு கேட்ட மேல் தான் உங்க மேல எந்த கேஸும் போட வேணாம்னு சொல்லி இந்த அக்ரிமெண்ட் அவர் அனுப்பியிருக்காரு. சைன் போட்டு அதுதான் உனக்கும் நல்லதுன்னு சொல்ல வர வழியே இல்லாம ஹீரோயினும் சைன் போட்டு கொடுத்துடுறாங்க. அப்போ போலீஸ் ஸ்டேஷன்ல இருக்கும்போது தான் நாம முடிஞ்சிருச்சுன்னு நினைச்ச அந்த கான்சர்ட் இன்னும் முடியல, போஸ்ட்போன் பண்ணி நாளைக்கு நடக்க போகிற விஷயம் ஹீரோயினுக்கு தெரியுது. கான்சர்ட் முடிஞ்ச மேல் தான் ஹீரோ சூசைட் பண்ணிக்கிட்டாரு. அப்படிங்கிற பதட்டத்துல கான்சர்ட்டுக்கு ஹீரோயின் போகிறாங்க. இப்போ டிக்கெட் எதுவும் கிடைக்கல. பாஸ்ட்ல நடந்த மாதிரியே அங்க இருக்கிற ஒரு பொண்ணு கிட்ட நான் இந்த கம்பெனில இருந்து வரேன், பிசினஸ் பத்தி ஹீரோ கிட்ட பேசணும், கொஞ்சம் அர்ஜென்ட்னு சொல்ல டிக்கெட் கேட்கற. டிக்கெட் இல்ல. வேற வழி இல்லாம ஹீரோட மேனேஜருக்கு போன் பண்ணி பேச அதுவும் பெருசா கை கொடுக்கல. ஆனா அவன் ஹீரோ கிட்ட போய் சொல்றான். ஹீரோ பேரை சொல்லியிருந்தாலே போதும், பட் அதை மட்டும் சொல்லாம எல்லாத்தையும் சொல்ல அதெல்லாம் பார்க்க முடியாதுன்னு சொல்லிடுன்னு ஹீரோ துரத்தி விட்டுறாரு. ஆனாலும் ஹீரோயின் விடலையே. மறுபடியும் அவனுக்கு கூப்பிட்டு அவங்க வாங்கிட்டு வந்த பொக்கே கூடவே விசிட்டிங் கார்டையும் கொடுத்து என் பேரை மட்டுமாவது சொல்லுங்க போதும்னு கொடுத்து விட. ஆனா அதுக்குள்ள கான்சர்ட்டுக்கு ஹீரோ உள்ள போயிடுறாரு. பாஸ்ட்ல நடந்த மாதிரி ஹீரோ அந்த பாட்டை பாட வெளியில இருக்கிற ஹீரோயினும் அழுகுறாங்க. கான்சர்ட் முடிஞ்சு எல்லா மக்களும் வெளியில வந்துட்டாங்க. இது ஸ்னோ சீசன் கிடையாது. ஆனா அந்த அன்னைக்கு பனி பொழியுது. என்ன பனி பொழியுதுன்னு ஹீரோயின் நடந்து போயிட்டு இருக்கும் போது அவங்கள தட்டி விட்டு ஹீரோயின் போன் கீழே விழுந்து போனோட ஸ்கிரீன் உடையுது. இது எல்லாமே ஃபர்ஸ்ட் எபிசோட்ல நடந்த மாதிரி திரும்ப நடக்குது. அப்படின்னா கான்சர்ட் முடிஞ்ச ஹீரோக்கு ஏதாவது நடந்துருமோன்னு அதே பிரிட்ஜுக்கு போய் ஹீரோக்காக அந்த பனியில வெயிட் பண்ணிட்டு இருக்க. ரொம்ப நேரம் ஆகியும் ஹீரோ அங்க வரல. ஹீரோனோட ஆசையும் ஹீரோ இங்க வரக்கூடாதுன்னு தான். ஏன்னா ஹீரோ இறந்த மேல் 2 போலீஸ் ஹீரோயின் கிட்ட பேசியிருப்பாங்க. அப்போ கடைசியா ஹீரோ உங்களை தான் பாத்துருக்காரு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. அதனால ஹீரோ இங்க வந்து என்ன பார்க்க கூடாது, இன்னைக்கு நாள் மட்டும் எப்படியாவது ஓடிடணும்னு ரொம்ப பதட்டமா நின்னுட்டு இருக்க. அப்போ ஒரு போன் கால் எடுத்து பேசினா நான் தானே ஒரு குரல். திரும்பி பார்த்தா பின்னாடி ஹீரோ நின்னுட்டு இருக்காரு. ஹீரோ கிட்ட போய் கொடைய ஹீரோக்கும் ஷேர் பண்ணிட்டு ஹீரோவையே பார்த்துட்டு இருக்கா. எதுக்காக இங்க வெயிட் பண்ற, உன் கார்ல ஏதாவது பிரச்சனையான்னு கேட்டா இல்ல உனக்காக தான் வெயிட் பண்றேன், நான் இங்க வருவேன்னு உனக்கு எப்படி தெரியும், எனக்கு தோணுச்சு அதனாலதான் நான் இங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கேன்னு ஹீரோயின் சொல்றாங்க. அப்ப சடனா மேனேஜர் போன் பேசிட்டு ஹீரோ கிட்ட வந்து டைம் ஆச்சு இன்னும் பார்ட்டிக்கு வரலையான்னு எல்லாரும் கேக்குறாங்கன்னு சொல்ல அந்த பார்ட்டிக்கு அப்புறம் தான் ஹீரோ சூசைட் பண்ணிருப்பாரு. அதனால எப்படியாவது பார்ட்டிக்கு போகாம விட்டுறணும்னு சொல்லி இன்னைக்கு நைட் ஃபுல்லா நீ என் கூட வேறு என் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுன்னு ஹீரோ கிட்ட சொல்லிட. அப்படியே 7th எபிசோடு முடியுது. பாய்.